வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி வந்து என் அண்ணனுடைய என்கேஜ்மெண்ட் வீடியோ தான் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்ப வருஷம் வந்து எங்கள் ஃபேமிலியே வந்து இந்த ஒரு டேக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அது வந்து ஃபைனலாக இன்றைக்கி வந்து நடக்க போகுது. எங்களால் வந்து நம்பவே முடியல. நேத்திலாம் போயிட்டு தாம்பரம்லாம் போயிட்டு எல்லாமே பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. இன்றைக்கி வந்து ரெடி ஆகிட்டு மண்டபத்துக்கு போகிறது மட்டும்தான் வேலை. நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து என்னுடைய எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வந்து நடக்கலை. அதாவது ஒப்புத்தாம்பலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி சின்னதாக ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த ஒப்புதாம்பலம் ஃபங்க்ஷனுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து நிச்சயதார்த்தப்பட்டு தான் வந்து நான் இன்னைக்கு வந்து எங்கள் அண்ணனுடைய நிச்சயதார்த்தத்துக்கு வந்து கட்ட போகிறேன். மோஸ்ட்லி எங்கள் வீட்டு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் வந்து அவ்வளோவா வந்து நிறைய பேர் வந்து பண்ணவே மாட்டாங்க. யாருமே வந்து நிச்சயதார்த்தம் வந்து வச்சதே கிடையாது. ஒப்புத்தாம்பலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வீட்லேயே வந்து வச்சு பேசி வெத்தலை பாக்கு வந்து மாத்திருவாங்க. அதுதான் வந்து எல்லாருக்குமே வந்து பண்ணாங்க. என் அண்ணனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து என்கேஜ்மெண்ட் வந்து நடக்குது. என்னுடைய நிச்சயதார்த்தத்துடைய ஒரிஜினல் பட்டு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து குண்டாயிட்டேன் இல்லையா, அதனால வந்து எனக்கு வந்து அந்த ப்ளவுஸ் வந்து சுத்தமாக பத்தலை. அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ரெடிமேடாக ஆரி ஒர்க் போட்டு விற்றாங்க பார்த்தீங்களா பிட்டு, அது வந்து வாங்கிட்டு வந்து நான் வந்து தைச்சிக்கிட்டேன். அந்த சாரியுடைய பழைய ப்ளவுஸ் எடுத்துகிட்டு போயிட்டு மேட்ச் பண்ணி வாங்கிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து அந்த சாரிக்கு சூப்பராகவே வந்து மேட்ச் ஆகிடுச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் கிளம்பி வந்து நிற்கிறோம். என் சின்னண்ணா பார்த்தீங்கன்னா இந்த சட்டையை மட்டும் கொஞ்சம் அயர்ன் பண்ணி கொண்டு வந்து நிற்கிறாங்க. அதான் பொறுக்கடி ஒரே டென்ஷன் ஆகிட்டு, இப்போ வந்து நீ அயர்ன் பண்ண சொல்கிறியே, நான் ஃபுல்லாக கிளம்பி நின்றுட்டுருக்கேன், போகும்போது தான் வந்து அயர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே வந்து அயர்ன் பண்ணிட்டு இருந்தா. அந்த வீக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க. மழையிலே போயிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்தோம். அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மழை வந்து விட்டுருந்தது. ஆனால் நியூஸில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க டேட்டில் தான் வந்து ரெட் அலர்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. எங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அன்னைக்கு சரியான மழை வரப்போகுது. நம்மளாம் எப்படி தான் வந்து அந்த மண்டபத்துக்கு போய் ரீச் ஆக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பரவாயில்ல, கொஞ்சம் வந்து வெளிச்சம் வாங்கியிருந்தது. நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே, நாள் தோறும் நெஞ்சில் நான் ஏந்தும் தேனே, என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே. அன்றைக்கி மதியம் பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 மணி மேலே தான் வந்து ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா வந்தவங்களுக்குலாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு வந்து போட்டாச்சு. எங்களுடைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா நாங்களுமே வந்து சாப்பிட்டுட்டோம் போனதுமே. அப்புறமேட்டு தான் வந்து ஃபங்க்ஷன்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த தாம்பூலம்லாம் வந்து வச்சுட்ருந்தோம். பழம்லாம் வந்து வச்சுட்ருந்தோம். மொத்தம் வந்து 21 தட்டு வந்து வச்சுருந்தோம். பொதுவாக நார்மலாக புடவை கட்டிகிட்டே வந்து எனக்கு வேலை செய்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுலேயும் இந்த பட்டு புடவை கட்டிட்டு எல்லா தட்டையும் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறங்காட்டியும் எனக்கு வந்து போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் தொத்தா பொண்ணுக்கு தான் வந்து அலைன்ஸ் வந்து முடியும். அதுக்கப்புறமேட்டு தான் வந்து லோகேஷ் எனக்கு வந்து முடியும்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா லோகேஷ் எனக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து முடிஞ்சுது. எங்கள் பொற்கொடிக்கும் வந்து அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க. 2 பேரில் யாருக்கு வந்து முடியுது அப்படின்ட்டு வந்து ஃபேமிலியில் இதே பேச்சு தான் ஓடிட்டுருக்கோம். ஃபைனலாக வந்து அண்ணாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு முடிஞ்சிடுச்சு. அந்த ஃபங்க்ஷனை தட்டு எடுத்து வைக்கும் போதெல்லாம் கூட என்ன பேச்சுன்னா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பொற்கொடிக்கு தான் வந்து ஃபங்க்ஷனு, அடுத்தது பொற்கொடி உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் தான் வந்து சாப்பிட்ணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவளை பற்றியே தான் வந்து பேச்சு ஓடிட்டு இருந்தது. நம்ம வீட்டு சைடில் பார்த்தீங்கன்னா கல்யாண பொண்ணுக்கு வந்து பட்டு புடவையும் ஜுவல்ஸும் வந்து நம்ம வீட்டு சைட்லேருந்து போடணும். அதே மாதிரி மாப்பிள்ளைக்கு வந்து அவங்க வந்து ஜுவல்ஸ் ஏதாச்சும் வந்து போடுவாங்க. இப்படி தான் வந்து நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் வந்து நடக்கும். இதில் வந்து எந்த ஒரு கண்டிஷன்ஸும் வந்து கிடையாதுங்க. அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க வந்து செய்யலாம். இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு ஓரமாக உட்காந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது தான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குத்து விளக்கெல்லாம் வச்சு அதுக்கு எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க எல்லா ஃப்ரூட்ஸும்.
அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுக்கிறது வந்து ஆன்ட்டியோடைய பொண்ணு தான் வந்து எனக்கு வந்து வீடியோ வந்து எடுத்துட்டு இருந்தா. அவ மட்டும் எடுக்கலன்னா, என்னால வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கவே முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ அப்லோட் பண்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, எங்க அண்ணனுக்கு வந்து மேரேஜே நடந்து முடிஞ்சிருச்சு. ஒரு 2 டேஸ் கழிச்சு தான் நான் வந்து இத வந்து அப்லோட் பண்றேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்ஷன் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. என்னால வந்து அந்த தாம்பலம்லாம் வந்து மாத்துவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து வீடியோவா வந்து என்னால எடுக்க முடியல. ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லா ஆயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் மட்டுமே தான் வந்து எடுத்திருந்தேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா, அது இந்த ஃபங்ஷன்லாம் முடிஞ்சு ஷார்ட்ஸ்லாம் வந்து எடுத்து அத அப்லோட் பண்ணும்போது, என்னால வந்து அத வந்து அப்லோட் பண்ணவே முடியாம போயிடுச்சு. அதனால வந்து நெறைய ஃபோட்டோஸ் வந்து நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். அப்புறம் என்கேஜ்மெண்ட்டுக்காக வந்து போத்தீஸ்க்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். அது வந்து ஒரு லாங் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன். அதையுமே வந்து ஃபுல்லா உட்காந்து டெலீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டா இத வந்து என்னால வந்து எடிட் பண்ண முடிஞ்சுது. உண்மையாவே YouTubeல வந்து இருக்கிறவங்க வந்து அதுலயும் வந்து ஃபோன் மட்டுமே வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்கலாம் வந்து உண்மையிலே பெரிய ஒரு மூலக்காரங்க தான் சொல்லணும். ஏன்னா வந்து இது வந்து அன்னன்னைக்கே வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணா தான் வந்து ஸ்டோரேஜ் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்ம வந்து வச்சிருந்து ஒரு 1 வாரம் கழிச்சு போடலாம். டைம் இல்ல நம்மளுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா, அது வந்து அதுக்கு அடுத்து வந்து வீடியோஸ் வந்து நம்மளுக்கு எடுக்கும்போதோ, இல்ல WhatsAppல வந்து நமக்கு நெறைய வந்து மெசேஜ்லாம் வரும் பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து வரதுனால வந்து நம்ம கரெக்ட்டா வீடியோ வந்து ஷூட் பண்ணும்போது தான் வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லுன்னு ஆயிடுது. அதனால ரொம்பவே வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி நான் வந்து போடுறேன். நம்ம எந்த தாம்பூலம் வச்சாலும் சரி, கண்டிப்பா வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த தேங்காய் வந்து கண்டிப்பா வந்து வைக்கணும். அது வைக்காம வந்து ஒரு வருஷ தட்டு வந்து முழுமையடையாது. நலங்கு வந்து வச்சா வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து தாம்பூலம் குடுப்போம் பார்த்தீங்களா? அதுக்கு வந்து இந்த மாரி குட்டி குட்டி தட்டு வந்து போத்தீஸ்க்காக தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதனால அப்பதான் வந்து நான் வீடியோ வந்து எடுத்திருந்தேன். அதெல்லாம் வந்து என்னால வந்து எடுத்து போடவே முடியல. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, எதையாவது வந்து மறந்து போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்தையுமே வந்து தாம்பரம் போம்போது, ஒரு நாள் முன்னாடியே உட்காந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு பேப்பர்ல எழுதி எடுத்துட்டு போயிருந்தோம். அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 பொருள் வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஒரு 4, 5 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இது வேணும், அது வேணும்னு சொல்லி எழுதுனாலுமே, அந்த அவசரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பொருள் வந்து மிஸ் பண்ணிட்டு தான் வந்து மண்டபத்துக்கு வந்தோம். அப்புறமேட்டு போயிட்டு என் சின்ன அண்ணா கிட்ட போய் சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தோம். அதேபோல மாலை போடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாலையுமே வந்து வீட்லயே வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து வச்சிருந்தோம். அதையுமே வந்து வீட்லயே விட்டுட்டு வந்துட்டோம். அப்புறமேட்டு போயிட்டு பாதி வழில ஃபோன் பண்ணதுக்கப்புறம், எங்க அண்ணன வந்து போயிட்டு எடுத்துட்டு வந்து சொல்லியிருந்தோம். எப்படிதான் நம்ம வந்து என்னென்னலாம் வந்து ஞாபகம் வச்சு நம்ம கிளம்புனாலுமே, எதையாவது வந்து வீட்ல வந்து விட்டுட்டு தான் வந்து கிளம்புற மாதிரி ஆயிடுது. இந்த என்கேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் 30 தான் வந்து என்கேஜ்மெண்ட் வந்து வச்சிருந்தாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, மல்லிப்பூ சீசன் வந்து இல்ல பார்த்தீங்களா? அதனால வந்து ஃபுல்லாவே ஜாதி மல்லி தான் வந்து வாங்கியிருந்தோம். கல்யாண பொண்ணுக்கும் சரி, எங்களுக்கும் சரி எல்லாருக்கும் வந்து ஜாதி மல்லி தான் கிடைச்சிருந்தது. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து அப்டேட்ல இருக்கோமோ இல்லையோ, வயசானவங்கலாம் பார்த்தீங்கன்னா, பயங்கர வந்து அப்டேட்ல இருக்காங்க. ஐயர் பார்த்தீங்கன்னா, நான் ஷூட் பண்றேன்னு சொல்லிட்டு, "ஏம்மா இப்ப வந்து வீடியோ எடுக்குற? விளக்குலாம் ஏத்துனதுக்கு அப்புறம் எடும்மா. அப்பதான் நல்லாருக்கும் வீடியோல" அப்டின்னாரு. எல்லாம் மாத்திட்டு அதுக்கப்புறமேட்டு நலங்கு தான் வந்து வச்சாங்க. என் தங்கச்சி தான் வந்து நலங்கு வைக்கிறா, என் சித்தப்பா பொண்ணு. அதுக்கப்புறம் நலங்குலாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கேக்லாம் வெட்டி கொண்டாடினாங்க. அதெல்லாம் வந்து எடுத்தது பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சி தான் வந்து வீடியோ எடுத்திருந்தா. அவகிட்ட இருந்து வாங்கி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியா வந்து முடிஞ்சுதுங்க. நாங்க வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரூம்ல போய் பயங்கரமா அரட்டை அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து கிளம்பினோம். ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் வந்து நல்லா நடந்திருந்தது.
நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து சாப்பிட்டுட்டோம். நான் வந்து அதை வந்து வீடியோ எண்டில் தான் வந்து காட்டுறேன். நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே வந்து சாப்பிட்டுட்டோம். ஏன்னா 1:30 மணிக்கு மேலே தான் வந்து ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அதான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து சாப்பிட்டோம். சரிங்க, இதோட நான் வந்து இந்த விலாக் வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்ததாக ஒரு சூப்பரான ஒரு விலாகில் பார்க்குறேன். பாய்.